இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோ தன் வாழ்க்கை எப்படி ஒரே நைட்ல மாறுச்சுன்ற கதையை சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்ற பிளாஷ்பேக்ல இவன் ஒரு ஃபேஷன் ஷோவை கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பான். தலைவன் அப்படி தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை சரியா கூட பார்க்கல. ஆனா அதுல இருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கான். கொஞ்ச நாள்ல இவன் கண்டக்ட் பண்ண அந்த ஃபேஷன் ஷோவும் நல்லபடியா முடியுது. இதுக்கப்புறமா ஒரு சக்சஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டில அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு போறான். இப்படியே மறுநாள் காலையில விடியுது. அப்போ ஒரு ஹோட்டல்ல இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை போட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சுத்தி இருக்க அழகான பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் இந்த கதையோட ஹீரோயின் சனி லியோனும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட கேமரா மூலமா இருக்கிற நேச்சர்ஸ் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தலைவியை தான் ஹீரோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்திருப்பான். இதுக்கப்புறமா ஹீரோ சனி லியோன் கிட்ட போயிட்டு கடலை போடுறான். அந்த கடலை கொஞ்சம் ரொமான்ஸா மாற இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் டின்னர் போறாங்க. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு சென்சார் சீன் நடக்குது. இப்படியே மறுநாள் காலையில விடியுது. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட ரூம் கதவை தட்டி கூப்பிடுறாங்க. ஹீரோ அன்னைக்கு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தான் சனி லியோன் அங்க இருந்து எப்பயோ கிளம்பி போயிட்டாங்கன்றதே கண்டுபிடிக்கிறான். இதுக்கப்புறமா இவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு போறான். இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்ற விஷயமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவன் தன்னோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இவன் வீட்டுக்கு வெளியே பிளே பாயா இருந்தாலும் இவன் பொம்பளைங்க விஷயத்துல வீக்ன்றது அவன் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியல. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் வீட்டுக்கு வெளியே எப்படிப்பட்ட ஆளுன்றது என் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்ச எல்லாருமே சங்கடப்படுவாங்க. அதனால நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு தன்னோட ஒய்ஃப் கூட ஜாலியா இருக்கிறான். அப்ப கூட இவன் சனி லியோன் நினைப்பாவே இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல தன்னோட ஆபீஸ்க்கு போறான். அங்க போனா இவனோட பாஸ் இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட தலைவன் ஹீரோயின் நினைப்பாதான் இருந்துகிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல ஹீரோ தன்னோட ஒய்ஃபை ஷாப்பிங்காக கூட்டு போறான். அங்க போனா அந்த ஒய்ஃபுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சு போய் அந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை இன்னொரு பொண்ணும் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட ஒய்ஃபுக்கு அந்த ட்ரெஸ் கொஞ்சம் லூசா இருக்கு. ஆனா அந்த மாடல் ட்ரெஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்னொரு பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் பக்காவா ஃபிட் ஆகுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த ஹீரோட ஒய்ஃப்காக அந்த ட்ரெஸ்ஸை விட்டு கொடுக்குறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு யாருன்றதே காமிக்கிறாங்க. இது வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோயின் சனி லியோன் தான். இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு பார்ட்டிக்கு ஹீரோ போயிருப்பான். அந்த இடத்துல சனி லியோன் வேற ஒருத்தன் கூட நெருக்கமா இருக்கத பார்த்து பயங்கர காண்டாகிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினே ஃபாலோ பண்ணி அவங்க போற லேடிஸ் பாத்ரூம்குள்ளே புகுந்துடுறான். அங்க போயிட்டு சைக்கோ மாதிரி உண்மையை சொல்லு, உனக்கும் என்ன சம்பந்தம், அவன் கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கன்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லாம தன்னோட நம்பரை கொடுத்து முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு செட்டில் ஆயிருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினுக்கு எவ்வளவு தடவை கால் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயின் எடுக்கவே இல்ல. இவனும் சைக்கோ மாதிரி திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது எந்த லெவலுக்கு போகுதுன்னா தன்னோட ஆபீஸ்ல தன்னோட பாஸ் முன்னாடியே கான்ஃபரன்ஸ்ல ஹீரோயினுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்த எல்லாருமே பாஸ் மொத்த கொண்டு நோட் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஹீரோவும் வெறித்தனமா ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வீட்டு போன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட வீட்டுக்கு போன் பண்றான். இவன் போன் பண்றத பார்த்து கடுப்பான ஹீரோயினும் அவனை பிடிச்சு அசிங்கமா திட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் விடாம நான் அவனை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனை மீட் பண்ண போறாங்க. அங்க போனா அவன் நீ என் கூட வந்துருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சனி லியோன் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நடந்தது அன்னையோட முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறமா உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் விடுற மாதிரியே இல்ல, நீ எனக்கு வேணும்ன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு கடுப்பான ஹீரோயினும் அந்த இடத்துல ஒரு கிளாஸ்ல இருந்த தண்ணிய அவன் முகத்திலே தூக்கி அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா இவன் விடாம ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறான். அங்க வந்துட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாரையுமே ஒரு ஈவென்ட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே பேசி ஃப்ரெண்ட் ஆகுறான். ஹீரோயினோட பையனை கூப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி விளையாடுற சாக்குல அந்த பையனை தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுட்டு இவனும் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அந்த பையனை காப்பாத்துற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்தவங்களும் ஹீரோட ட்ரெஸ் நனைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவங்களோட புருஷன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்றாங்க. இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினோட பெட்ரூம் வரைக்கும் போயிடுறான். அங்க போயிட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இதனால கடுப்பான ஹீரோயினும் அவனை திட்டி அந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க. இதுக்கப்புறமா கடுப்புல இருந்த அவனும் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சிட்டு அந்த போதையில வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட தகராறு பண்ணிட்டு அவங்க கிட்ட கட்டாயப்படுத்தி டிங் டாங் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு போதையில ஹீரோயின் பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த ஒய்ஃபும் மறுநாள் காலையில அவன் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் காரை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேத்து நைட்டு ஒரு பொண்ணு பேரை சொல்லி புலம்புனால அது யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கடுப்பான அந்த ஒய்ஃபும் அந்த காரை வேகமா ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஓட்டிட்டு
பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையா சொல்லு அது யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க இவனும் கடுப்புல ஆமா ஒரு நாள் நைட்டு நான் அந்த பொண்ணு கூட ஸ்டே பண்ணன்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டு கடுப்பான அந்த ஒய்ஃபும் ஹீரோவை அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவா. இதுல இன்னும் கடுப்பான ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒழுங்கு மரியாதை நீ என் கூட வந்துரு இல்லாட்டி நம்ம 2 பேரும் ஒன்னா அந்த விஷயத்த உன்னோட புருஷன் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினும் நீ என்னடா சொல்றது அதை நானே சொல்றேன்னு சொல்லிட்டு கையோட தன்னோட புருஷனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹீரோவை பார்த்து நான் நடந்த எல்லா விஷயத்தையும் என்னோட புருஷன் கிட்ட சொல்லிட்டேன், ஒருவேளை என்னோட புருஷனை ஏத்துக்கலனா கூட நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ இதை கேட்டோன்னே இன்னும் சைக்கோவா மாறிடுறான். இதனால ஹீரோவுக்கு தன்னோட வேலையிலேயே முழுசா கவனம் செலுத்த முடியல. அவனோட கம்பெனில அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு ஒரே நைட்ல நல்லா இருந்தனா எப்படி நாசமா போனன்ற கதையை ஒரு பிளாஷ்பேக்கா சொல்லி முடிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.